விலங்கியல் தேர்வர்கள் அனைவருக்கும் விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பயிற்சி மையத்தின் மூலமாக மிக குறைவான கட்டணத்தில் ஆன்லைன் பயிற்சி நடைபெற்று வருகிறது. பயிற்சி வகுப்பில் கற்பிக்கப்படும் பயிற்சிகளை வீடியோவாக தொகுத்து தங்களுக்கு வழங்கப்படும். இந்த வறிய வாய்ப்பை விலங்கியல் தேர்வர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம லெசனுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 1ல் ஆர்த்ரோபோடா அப்படின்னு ஒரு பைலம் இருக்குது. அந்த ஆர்த்ரோபோடா பைலத்தில் ப்ரான் அது ஒரு டைப் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான டைப் ஸ்டடி. இந்த ப்ரான் பார்த்திங்கன்னா அதனுடைய சிஸ்டமிக் பொசிஷன் என்ன, நம்ம வகைப்பாட்டு நிலைகள் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். குறிப்பாக நம்ம டைப் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. இப்போ புரோட்டோசோவானா பாரமீசியம் கொடுத்துருக்குறாங்க, பிளாஸ்மோடியம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி போரிஃபெரான்னு சொன்னால் லீகோசொலினியா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி சீலன்ட்ரேட்னா ஒபிலியா அரிலியா கொடுத்துருக்காங்க. பிளாட்டிக்கல் மெந்தஸ்னா டீனியா சோலியம், ஆஸ்கல் மெந்தஸ்னா ஆஸ்காரிஸ் கொடுத்துருக்காங்க. அனலிடானா எர்த்துவம் கொடுத்துருக்காங்க. ஆர்த்ரோபோடான்னு சொன்னாக்கா நமக்கு ப்ரான் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரானுடைய வகைப்பாட்டு நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரான் எந்த வகுப்பில், எந்த தொகுதி, எந்த வகுப்பு, எந்த வரிசை, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ப்ரானுடைய பைலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்த்ரோபோடா, வகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரஸ்டேஷியா வகுப்பை சார்ந்தது. வரிசை அதாவது ஆர்டர் எந்த ஆர்டரை சார்ந்ததுன்னா டெக்காபோடா. அப்போ ப்ரான் பார்த்திங்கன்னா பினேஸ், இது மரைன் டைப்பு, அதாவது கடலில் வாழக்கூடிய இறால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இறாலில் எவ்வளோ கண்டங்கள் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஷார்ட்கட்டாக. சரிங்களா? இறாலில் இருக்கக்கூடிய கண்ட அமைப்பு, கண்டங்களினுடைய எண்ணிக்கையை தான் பார்க்க போகிறோம் சுருக்கமாக. இப்போ பார்த்திங்கன்னா இறால் இதான் படம் டயக்ராம் பார்த்துக்கோங்க. இறாலினுடைய உடலை 2 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. செப்பலோதொராக்ஸ், அப்டாமின் அப்படின்னு 2ஆக பிரிச்சுருப்பாங்க. செப்பலோதொராக்ஸில் எகைன் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். என்ன அப்படின்னா ஹெட்டு ஒன்று, தொராக்ஸ் ஒன்று. ஹெட்டுன்னா தலை, தொராக்ஸ்னா மார்பு பகுதி. அப்போ தலையும் மார்பு பகுதியும் சேர்ந்த அந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் செப்பலோதொராக்ஸ் அப்படின்னு பேர். அப்டாமின்னா வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்டாமின் அது ஒரு பகுதியாக. அப்போ டோட்டலாக 2 பகுதி, செப்பலோதொராக்ஸ் ஒரு பகுதி, அப்டாமின் ஒரு பகுதி. செப்பலோதொராக்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹெட் அண்டு தொராக்ஸ். இப்போ இறால் கண்ட அமைப்புடையது. ஆர்த்ரோபோடானாலே உடல்லாம் கண்டங்கமாக ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ இறாலில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால் மொத்தம் 19 கண்டங்கள் நம்ம சொல்லலாம். 19 செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 19 செக்மெண்ட்டும் எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டினே. இப்போ ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 5 செக்மெண்ட் இருக்கும். 5 கண்டங்கள் தலைப்பகுதியில் இருக்குது. தொராக்ஸில் 8 கண்டங்கள் இருக்குது. அதுமாரி அப்டாமினில் 6 கண்டங்கள் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 5, 8, 6 இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கணும். 5னா இது தலைப்பகுதியில் இருக்குது, 8ங்கிறது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய கண்டங்கள், 6ங்கிறது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கண்டங்கள். அப்போ இதை டோட்டலாக கூட்டினோம்னா நம்ம எத்தனை வருதுன்னா 19 வருது. அப்போ 19 ஜோடி அப்படி ஞாபகத்தில் ஒன்று. 19 பேர்ஸ் செக்மெண்ட் இருக்குது. 8 5 13, 13 6 19. அப்போ இறாலில் இருக்கக்கூடிய கண்டங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 19 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 19 கண்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதிலிருந்து இப்படி கண்டமாக இருக்குல்ல, இதெல்லாம் அப்டாமின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் தலையை காணமே, எங்கே மார்பு பகுதியை காணமே அப்படின்னு நம்ம டயக்ராமில் தெரியுது. அப்போ தலையும் மார்பு பகுதியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 5 கண்டங்கள் ப்ளஸ் 8 கண்டங்களும் ஒரு ஓட்டுக்குள்ளே மறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஓட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கேராபேஸ் அப்படின்னு பேர். அப்போ கேராபேஸ் என்ற ஓட்டின் மூலமாக அந்த 5 + 8 அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 5 கண்டங்களும் மார்பகுதியில் இருக்கக்கூடிய 8 கண்டங்களும் அதை மறைக்கப்பட்டு ஒரே பகுதியாக காணப்படும். இதுதான் செப்பலோதொராக்ஸ். இந்த கேராபேஸினுடைய நுனி பகுதி ரோஸ்ட்ரம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதுதான் செப்பலோதொராக்ஸ். 13 கண்டங்களை உள்ளடக்கிய அந்த பகுதி தான் செப்பலோதொராக்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்டாமின். கடைசி கண்டத்துக்கு பேர் என்னென்னா யூரோபாடுன்னு சொல்லுவாங்க. யூரோபாடு. கடைசி கண்டத்தில் ஒரு கோனிக்கல் ப்ரொஜெக்ஷன், கூம்பு மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். அதுக்கு பேர் டெல்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்டங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொன்னாக்கா 19 கண்டங்கள் இருக்கு இல்லையா. அப்போனா இணையுறுப்புகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19 இணையுறுப்புகள் இருக்கும். சரிங்களா? அப்போ 19 இணையுறுப்புகள், ஒவ்வொரு கண்டத்துலேயும் ஒரு ஜோடி இணையுறுப்புகள் இருக்கும். அப்போ 19 ஜோடி இணையுறுப்புகள் இருக்குது. அப்போ 19 ஜோடி இணையுறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டென்யூல் இங்கே இருக்குல்ல ஆன்டென்யூல் இது வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரக்சர் இது ஆன்டென்யூல் மொதல் ஜோடி. ஆண்டனாங்கிறது 2வது ஜோடி. அப்புறம் மேண்டிபிள் மேக்ஸில்லாலாம் இருக்கும். அப்புறம் வாக்கிங் லெக்ஸ் இருக்குது. பிளியோபோட்ஸ்னால் ஸ்விம்மர்ஸ் நீந்தும் கால்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் யூரோபோடு வந்து கடைசியில் இருக்கக்கூடிய இணையுறுப்பு. அப்போ இது மாதிரி எத்தனை இணையுறுப்புகள் இருக்குது, எத்தனை அப்பண்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19 பேர்ஸ் ஆஃப் அப்பண்டேஜஸ் இருக்குது. அப்போ 19 கண்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கண்டத்துலேயும் ஒரு ஜோடி இணையுறுப்புகள் இருக்குது. அப்போ மொத்த இணையுறுப்புகளின் எண்ணிக்கை 19 பேர்ஸ். செக்மெண்ட் 19, நம்பர் ஆஃப் அப்பண்டேஜஸ்னால் 19 பேர்ஸ். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ அந்த கண்டங்களுக்கு பேர் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு முதல் இணையுறுப்புகள் பேர் என்னென்னா ஆன்டென்யூல் அப்படின்னு பேர். உணர்வு உறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு ஆன்டென்யூல். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆண்டனான்னு இன்னொரு பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆண்டனா அப்படின்னு பேர் ஆண்டனா. 2வது இணையுறுப்பு பேர் என்னென்னா ஆண்டனா. இது வந்து செகண்ட் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது இணையுறுப்பு பேர் மேண்டிபிள்னு சொல்லுவாங்க. இது அரைவை தடைகள்னு சொல்கிறது. உணவை அரைக்கிறதுக்கு பயன்படுறது. 4வது இணையுறுப்பு வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸில்லான்னு சொல்லுவாங்க. 5வது இணையுறுப்பு செகண்ட் மேக்ஸில்லான்னு சொல்லுவாங்க. மேக்ஸில்லானா துருவ தடைகள். ஃபுட்டை வாயிலேருந்து மவுத்துக்கு அனுப்புறது. இது வாயிலேருந்து ஸ்டொமக்குக்கு அனுப்புறதுக்காக இது இந்த மேக்ஸில்லாங்கிற அந்த துருவ தடைகள் பயன்படுது. துருவ தடையில் 2 ஜோடி இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்ஸில்லா, செகண்ட் மேக்ஸில்லா. ஃபஸ்ட்டு மேக்ஸில்லாங்கிறது 4th கண்டத்தில் இருக்கும். 4th செக்மெண்ட்டு அதில் இருக்கக்கூடிய 4th அப்பண்டேஜஸ். 5th செக்மெண்ட்டில் 5th அப்பண்டேஜஸ் இருக்கும். அது வந்து செகண்ட் மேக்ஸில்லான்னு பேர். 6வது இணையுறுப்பு பேர் என்னென்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிலிப்பிட். மேக்ஸிலிப்பிட்லாம் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்ஸிலிப்பிட், செகண்ட் மேக்ஸிலிப்பிட், தேர்டு மேக்ஸிலிப்பிட். இந்த மேக்ஸிலிப்பிடுங்கிறது எதுக்காக அப்படின்னா ஃபீடிங் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய இணையுறுப்புகள் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ முதல் மேக்ஸிலிப்பிடு அது வந்து 6வது இணையுறுப்பு. 2வது மேக்ஸிலிப்பிடு இது 7வது இணையுறுப்பு. 3வது மேக்ஸிலிப்பிடு இது 8வது இணையுறுப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 9லேருந்து 13வது கண்டம் வரலையும் இருக்கக்கூடிய இணையுறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வாக்கிங் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நடக்கும் கால்கள் வாக்கிங் லெக்ஸ். அது எத்தனை பேர்ஸ் இருக்குன்னா 5 பேர்ஸ் இருக்கும். 5 ஜோடிகள் இருக்கும் இறாலில். இந்த 5 ஜோடிகளையும் எத்தனாவது கண்டத்துலேருந்து எத்தனாவது கண்டம் வரலையும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 9வது கண்டத்துலேருந்து 13வது கண்டம் வரலையும் இருக்கும். அப்போ 9வது கண்டத்தில் முதல் வாக்கிங் லெக்ஸ், 10ல் 2வது வாக்கிங் லெக்ஸ், 11ல் 3வது வாக்கிங் லெக்ஸ், 12ல் 4வது வாக்கிங் லெக்ஸ். சரிங்களா? 13ல் 5வது வாக்கிங் லெக்ஸ். அது மாதிரி இருக்கும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்தது 14வது கண்டத்திலிருந்து 18வது கண்டம் வரலையும் பிளியோபோட்ஸ். பிளியோபோட்ஸ்னால் ஸ்விம்மர், நீந்தறதுக்காக ஸ்விம்மிங் லெக்னு சொல்லுவாங்க. பிளியோபோட்ஸ் 14வது கண்டத்திலேருந்து 18வது கண்டம் வரலையும் இருக்குது. இது எத்தனைன்னா இதுவும் 5 பேர்ஸ் இருக்கும். பிளியோபோட்ஸ் இது வந்து நீந்தும் கால்கள்னு சொல்லுவாங்க. கண்டங்கள் பேர் ஞாபகத்தில் வச்சு எத்தனை ஜோடி இருக்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது கடைசியில் 19வது கண்டம் இருக்கு இல்லையா, 19வது கண்டத்தில் இருக்கக்கூடிய இணையுறுப்பு 19வது இணையுறுப்பு. அப்போ அந்த 19வது இணையுறுப்பு பேர் என்ன அப்படின்னா யூரோபோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. யூரோபோட்ஸ் கடைசியில் இருக்கக்கூடிய இணையுறுப்பு பேர் யூரோபோட்ஸ். அது கடைசி கண்டத்தில் இருக்கும். அப்போ இந்த இணையுறுப்புகள் ஒவ்வொரு இணையுறுப்பும் எத்தனாவது கண்டத்தில் இருக்குது, அது எத்தனை பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.